மாசி மாதம் இலையுதிர் காலம். ஆமாம் நடுவர் அவர்களே, இலை உதிர்ந்து விட்ட காலம். சித்திரை மாதம் சூரியன் உச்சத்திற்கு வருகிற காலம். கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர்களே ஒரே ஒரு செய்தியை மட்டும் தயவு செய்து தணிகைகள் புரிஞ்சுக்கணும். தொழில்நுட்பம் எவ்வளவோ உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஆடுறது, ஓடுறது, உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாம் எதுக்காக? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே சார். இந்த வயிற்றுக்கு சோறு போட்ட விவசாயினுடைய வயிறும் மனசும் என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு இந்த நாடு தன்னால் முன்னேறும் சார். பொலப்பட்டினியாக இருந்துட்டு உன்னையால் ராக்கெட் விட முடியுமாயா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இட்லி தண்ணி எதுவுமே கொடுக்கல. ராக்கெட்டு விடு பார்ப்பான். விடியா ராக்கெட்டாவது பத்திரிக்காயாவது பழைய சோறு இருந்தால் போடுங்கடா அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிடுவியா இல்லையா? அதை தான் கேட்குறாரு சங்கர். இல்லை, யோசிச்சு பாருங்கள். சாப்பாடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துருவோன்னு சொல்ல முடியுமா? 3 பேரையும் பாருங்கள், குழம்பு ரசம் மோருன்னு சாப்பிட்ற கூட்டம். இல்லை, சாப்பாடு தானே சார் முதல்ல அத்தியாவசியம். யோசிச்சு பாருங்கள். இதில் தணிகைவேல் சொன்னார், அமெரிக்கா எங்களை பாராட்டுச்சு, ரஷ்யா எங்களை பாராட்டுச்சு, நாங்கள் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமான்னாரு. நான் உன்னை சொல்கிறேன், உங்கள் தொழில்நுட்பம் எங்கே தெரியுமா தோற்று போச்சு? காலையில் கடனை கழிக்கிறதுக்கு தான் வாளி எடுத்துக்கிட்டு நம்மெல்லாம் போவோம். கடலில் இருக்கிற எண்ணெயை வலிக்கிறதுக்கு வாளி கொண்டு போனீங்க பாருங்க, அன்னைக்கே தோற்று போச்சு. கடலில் கொட்டின எண்ணெயை அள்ளி ஊற்ற முடியல, பெரிய ராக்கெட் விடுறார்களாம் தொழில்நுட்பமா போயா. நடுவர்களே, நான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த வேளாண்மைக்கும் இந்த தொழில்நுட்பத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? காட்டில் தண்ணி வேணுங்கிறதுக்காக ஓட்ட போட்டால் அது எங்கள் வேளாண்மை. இந்த நாட்டில் தலைமை வேணுங்கிறதுக்காக கன்னத்தில் ஓட்ட போட்டால் அதான் உங்கள் தொழில்நுட்பம். நடுவர்களே, உண்மையிலேயே உங்கள் தொழில்நுட்பம் ஜெயிச்சிருக்கு. எங்கே தெரியுமா ஜெயிச்சிருக்கு? குழந்தையினுடைய அசைவுகளை கம்ப்யூட்டர் திரையில் நம்ம பார்ப்போம் பாருங்க, அப்போ இருக்கிற சந்தோஷம், அந்த இடத்துல தொழில்நுட்பம் ஜெயிச்சிருச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு கருவிலேயே களைச்சிடுறீங்களே, அங்கே உங்கள் தொழில்நுட்பம் தோத்து போச்சா இல்லையா? ஐயா, ஒளியினுடைய வேகத்தை விட இன்னைக்கு நெட்டோட வேகம், இன்டர்நெட் வேகம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அதில் பல பேர் கல்வி கற்கிறான். இன்றைக்கி நாட்டில் பல பேர் அதில் கல்வி கற்கிறான். இன்றைக்கி இந்த நிலைமை ஆகிப்போச்சு. நாட்டில் சமுதாயத்தை எங்கே கொண்டு தள்ளி விட்டுருச்சு? இல்லை, யோசிச்சு பாருங்கள். அணுவை வச்சு மின்சாரம் கண்டிப்பாக நாங்கள் தயாரிப்போம்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அணுவை வச்சு நாங்கள் அணுகுண்டு தயாரிப்போம்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அணுகுண்டுவை வச்சு மனிதர்களே கொள்ளுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குனது உங்கள் தொழில்நுட்பம் தானே. ஜப்பான் நாட்டில் ஹிரோஷிமா நாகசாகிக்கு அமெரிக்கா குண்டு போடுறான். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கருணை பாருங்க, அந்த போட்ட 2 குண்டோட பேர் என்ன தெரியுமா? செல்லப்பையன், குட்டி பையன். அந்த குண்டுக்கு பேர். அந்த 2 குண்டையும் போட்டு ஜப்பான் ஹிரோஷிமா அழிச்சிட்டான் ஜப்பானையே. ஆனால் மீண்டும் அந்த ஜப்பான் வளர்ந்து வல்லரசான அமெரிக்காவுக்கு இணையாக தானும் ஒரு வல்லரசு நாடாக மாறியது எப்போது தெரியுமா? வேளாண்மையை அந்த நாடு தூக்கி பிடித்த பொழுதுதான். விளையாத பூமியே வேளாண்மையை தூக்கி பிடிக்கிற பொழுது, மண்ணை போட்டால் கூட அந்த மண்ணில் புண்ணாகிற இந்த பூமியில் விவசாயத்தை விட்டுட்டு இன்னைக்கு நிற்கிறீங்களே, யோசிச்சு பாருங்க, இந்த நாடு என்னைக்கியா முன்னேறும்? நான் கேட்கிறேன், விவசாயத்தினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? விவசாயத்தை பற்றி தெரிகிற அளவிற்கு இன்றைக்கு கல்வி அறிவு பரவினால் மட்டுமே இந்த நாடு நிச்சயமான முன்னேற்ற பாதையிலே செல்லும். 2423 விவசாயி செத்துருக்கான் சார் இந்த தமிழ்நாட்டில். 2423 விவசாயி செத்துருக்கான். ஒருத்தன் சமாதி கூட ஒருத்தனும் போகலை. ஆனால் இந்த நாட்டில் ஒரு சமாதியை வச்சுக்கிட்டு படுத்துறாங்க நடுவர் அவர்களை. என்ன நடக்குது? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி, கர்நாடகத்தில் ஒரு விவசாயி அணையில் குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். தயவு செய்து கர்நாடக விவசாயிகளே, உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் குதித்து தற்கொலை செய்து கொள்வதற்காவது உங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது. இங்கு தவிச்ச வாய்க்கே தண்ணீர் இல்லை. தயவு செய்து தண்ணீரை தாருங்கள் தான் நாங்கள் கேட்குறோம். இந்த நாட்டில் இந்த தொழில்நுட்பம் காவேரி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு இந்த தொழில்நுட்பங்கிற பேரில் அணையை கட்டினானோ அன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கு சண்டையே ஆரம்பிச்சது. உங்கள் தொழில்நுட்பம் ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் சொன்னார், குடி தண்ணீர்
குடி தண்ணீர் மினரல் வாட்டர் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு. நான் உன்னை கேட்கிறேன், இப்போ எல்லாரும் மினரல் வாட்டர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஆகுனா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐயோ மினரல் வாட்டர் மட்டும்தான் நான் குடிக்கிறது, ஏன்னா என் தொண்டைக்கு சேர்றதில்லை. என்னமோ எல்லாருமே 8 கட்டையில் பாடிக்கிட்டே தெரிகிற மாதிரி, என் தொண்டைக்கு இந்த தண்ணி சேராது, என் தொண்டைக்கு இந்த தண்ணி சேராது. நான் உன்னை கேட்கிறேன், எங்கள் பெரியாத்தாலும் பெரியப்பனும் அன்னைக்கு ஆற்றுல போய் தண்ணி மோந்து வருவாங்க. ஒரு பக்கம் மாடு குளிக்கும், ஒரு பக்கம் மனுஷன் குளிப்பான். அந்த பானையோட அடி தூர எடுத்து அந்த தண்ணியை 2 தடவி விட்டுட்டு அந்த பானை தண்ணியை கொண்டு வந்து சோறு பொங்கி சாப்பிட்டாங்களே, அன்னைக்கு இருந்துச்சாயா சளி, அன்னைக்கு இருந்துச்சாயா காய்ச்சல், அன்னைக்கு ஏதாவது ஒரு நொடி இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. மினரல் வாட்டர்னு சொல்லி மொத்த மினரலையும் உறிஞ்சிட்டு வெறும் மொட்டை தண்ணியை கொடுத்தா நோய் வராமல் என்னையா வரும்? இன்றைக்கி உங்களுக்கு தொழில்நுட்பம் பண்ணியிருக்கிற எல்லா வேலைகளையும் நோய் உருவாக்குறது, நொடி உருவாக்குறது தான். இதில் கேட்டால் நாங்கள் தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம், இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம். இது எப்படி தெரியுமா இருக்குது? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக தானே இருக்குது இன்றைக்கி உங்களோட கதை. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு விவசாயினுடைய நிலைமை இந்த நாட்டில் என்ன இருக்குது? கோமணத்தை கட்டிக்கிட்டு தலையில் சட்டியை வச்சுக்கிட்டு டெல்லியில் உட்கார்ந்துருக்கான் சார் விவசாயி. எங்களுக்கு சோறு உங்களுக்கெல்லாம் சோறு போடுற எங்களுக்கு சோறு இல்லடான்னு போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி வந்து பல மிஷினை கொண்டாந்து இந்த தமிழ்நாட்டில் இறக்கி நாங்கள் பூமிக்கடியில் இருக்க காற்றை எடுக்க போகிறோம், பூமிக்கடியில் இருக்க தண்ணியை எடுக்க போகிறோம், இந்த தமிழ்நாட்டையே நாங்கள் சுடுகாடாக மாற்ற போகிறோம்னு ஒரு கும்பல் தெரியுதே. தயவு செய்து ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கருவிலே சுமந்த தாய் ஒரு பிள்ளையை வளர்த்து எடுத்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளையான பிறகு தன் தாயை எட்டி மிதித்தால் எத்தனை பாவத்திற்குரிய செயலோ அதை போன்ற செயலைத்தான் சோறு போட்ட விவசாயிகளை இன்றைக்கு நீங்கள் எட்டி மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். விவசாயம் என்கிற ஒன்று மட்டும் இந்த நாட்டிலே இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எந்த காலத்திலும் முன்னேற்ற பாதையிலே செல்லாது. தொழில்நுட்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு 4 நாள் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு, ரொம்ப ஏகபோகமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு 5வது நாள் நம்மளை கொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் உங்கள் தொழில்நுட்பம் செய்யுகிற வேலை. கடைசி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் சோறு போடுகிற விவசாயம்தான் இந்த நாட்டை முன்னேற்றும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.